நடக்கின்ற சூழல் தான் பத்தி பேசுறாங்க. அதை பத்தி நான் இது வரைக்கும் எங்கேயும் நான் பேசுறது கிடையாது. ஏன்னா மருத்துவர் ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு சோசியல் ரிஃபார்மர் ஐயா. ஐயாவை போன்று இனி யாரும் பிறக்க போவது கிடையாது. ஐயா நம் கட்சியினுடைய நிறுவனர். ஐயாவை பற்றி யாருமே தவறுதலாக பேசக்கூடாது, ஒரு சின்ன பதிவு போடக்கூடாது. ஐயா நம்முடைய குலதெய்வம். ஐயாவை சுற்றி சில தீய சக்திகள் இருந்து ஐயாவை தவறுதலாக வழிநடத்தி ஐயாவுக்கு பொய்யான செய்திகளை சொல்லியே ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார்கள். அதையெல்லாம் நாம் முறியடித்து நம்முடைய வேலைகளை நாம் செய்தால் போதும். நாம் வேகமாக நாம் முன்னேற வேண்டும். இப்போ நமக்கு ஏற்பட்டது, நாம் கட்சிக்கு ஏற்பட்டது ஒரு சிறிய சறுக்கல். அவ்வளவுதான். நாம் எழுதிட்டு வேகமாக நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சி அடைந்து இன்னும் வேகம் வேண்டும். அந்த வேகம் உங்களால் வர வேண்டும், இளைஞர் சங்கத்தால் வர வேண்டும். அதற்கு நான் இளைஞர் சங்கம் தலைவர் புது தலைவரை நாம் நியமனம் செய்து அந்த வேகத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனையும் நிச்சயமாக நான் செய்வேன். நீங்கள் செய்வது, உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது அர்ப்பணிப்போடு வேகமாக களத்திலே நீங்கள் இறங்கி தைரியமாக நீங்கள் செய்ய வேண்டும். பணிகளை செய்ய வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும், உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். ஆகாது அந்த பிரச்சனை இருந்தால் அதை போராட வேண்டும், போராட்டம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் எல்லோரும் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் இங்க இருக்கின்ற நம்முடைய வேலையில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் புதிதாக பொறுப்பேற்ற இளைஞர் சங்கத்தின் தலைவராக புதிதாக பொறுப்பேற்ற தம்பி கணேஷ்குமார் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கிறேன்.